வேதத்திலே இயேசு ஒரு சம்பவத்தை சொல்லுகிறார். ஒரு மனிதர் பெரிய விருந்தை ஆயத்தம் பண்ணி அநேகரை அழைப்பிக்கிறார். விருந்து வேளையில் தன்னுடைய வேலைக்காரனை நோக்கி, நீ அழைக்கப்பட்டவிடத்தில் போய் எல்லாம் ஆயத்தமாயிருக்கிறது, வாருங்கள் என்று சொல்லி அனுப்பினான். அவர்கள் எல்லாரும் போக்கு சொல்லத் தொடங்கினார்கள். ஒருவன், நான் வயலை கொண்டேன், அவசியமாக போய் அதை பார்க்க வேண்டும், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்றான். வேறொருவன், 5 ஏர் மாடுகளை கொண்டேன், அதை சோதித்து பார்க்கும்படி போகிறேன், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்றான். வேறொருவன், பெண்ணை விவாகம் பண்ணினேன், அதனாலே நான் வரக்கூடாது என்றான். அந்த வேலைக்காரன் வந்து இவைகளை தன் எஜமானுக்கு அறிவித்தான். அப்பொழுது வீட்டு எஜமான் கோபமடைந்து தன் வேலைக்காரனை நோக்கி, நீ பட்டணத்திலும் தெருக்களிலும் வீதிகளிலும் சீக்கிரமாய் போய் ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் இங்கே அழைத்து கொண்டு வா என்றான். ஊழியக்காரன் அப்படியே செய்து, ஆண்டவரே, நீர் கட்டளையிட்டபடியே செய்தாயிற்று, இன்னும் இடம் இருக்கிறது என்றான். அப்பொழுது எஜமான் ஊழியக்காரனை நோக்கி, நீ பெருவழிகளிலும் வேலிகளிலும் போய் என் வீடு நிறையும்படியாக ஜனங்களை உள்ளே வரும்படி வருந்தி கொண்டு வா என்றான். அழைக்கப்பட்டிருந்த அந்த மனிதர்களில் ஒருவனாயிலும் என்னுடைய விருந்தை ருசி பார்ப்பதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றான் என்று இயேசு சொன்னார். அதே போல ஆண்டவர் எல்லாருக்கும், ஏழை எளிய மக்கள், மாற்றுத்திறனாளிகள், வேலை மற்றும் தொழில் செய்வோர், அரசியலில் இருப்போர், நாட்டை ஆளுகை செய்வோர், உலகத்தில் உள்ள அனைத்து குடிமக்களுக்கும் இயேசு தமது ஜீவனையும் கொடுத்து விடுதலையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் அனைத்தையும் ஆயத்தப்படுத்தி நம்மை அழைக்கிறார். நாம் அவர் அழைப்பை ஏற்று அந்த ஆசீர்வாதங்களை நாம் அனுபவிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. வேதம் சொல்லுகிறது, தேவனே, உமக்காக காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலகத் தோற்று முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதில்லை, செவியால் உணர்ந்ததுமில்லை, அவைகளை கண்டதுமில்லை. ஆமேன். Like, share and subscribe to spread our Lord's love.